2 பென்சிலும் 4 மெழுகுவத்தியும் இருந்தா உங்களாலையும் ஒரு சின்ன பையனோட ஆத்மா கிட்ட பேச முடியும். நீங்க இருக்கிற இடத்துல தரையில நட்சத்திரம் மாதிரி ஒண்ணு கட்டமா வரைஞ்சி அதோட 4 மூலையிலயும் மெழுகுவத்தி ஏத்துங்க. இந்த கட்டத்துல 2 ஆப்போசிட் சைடுல எஸ் நோ, 2 ஆப்போசிட் சைடுல நோ நோ எழுதுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்க ஒரு இருட்டான இடத்துல தனியா இருக்கணும். இந்த கட்டத்துக்கு நடுவுல 2 பென்சிலையுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிட்டு அந்த பையனோட ஆத்மாவை நீங்க கூப்பிட ஆரம்பிக்கணும். சார்லி சார்லி ஆர் யூ தேர்னு நீங்க அந்த பையனோட பேரை 2-3 தடவை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்துக்கு அந்த பையனோட ஆத்மா வந்து உங்ககிட்ட எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் அந்த பையனோட ஆத்மா கூட நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கேமை விட்டு நடுவுல வெளியே வரக்கூடாது. நீங்க கேட்கிற அமானுஷ்யமான எல்லா கேள்விகளுக்கும் அந்த பையனோட ஆத்மா உங்களுக்கு எஸ் நோன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கேமை முடிக்கிறதுக்காக அந்த பையனோட ஆத்மா கிட்ட சார்லி சார்லி இந்த கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆத்மாவும் எஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் அதை முடிக்கணும். இது நோன்னு சொல்லி நீங்க பாதியிலேயே இந்த கேமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பையனோட ஆத்மாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. உங்கள யாராவது இந்த கேமை ட்ரை பண்ண போறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் மார்க்க கமெண்ட் பண்ணுங்க.